மருமலை, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? வீட்டுல அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாரும் நல்லா இருக்காவளா? ஆமாங்கத்தே, கடவுள் அருளால எந்த குறையும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்காவத்தே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மருமலை. எல்லாரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். சரிங்கத்தே, நாத்துவ கொஞ்ச நேரமா காணல, எங்க போயிருக்கா? எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு பின்னாடியே சுத்தி வருவா, கொஞ்ச நேரமா ஆளே காணலையா? நான் வேற இவ்வளவு நேரம் படுத்து உறங்கிட்டேன். தெரியல மருமலை, அவ என்ன செஞ்சிட போறா? வீட்டுல உள்ள வேலையை செய்ய போறா. எப்பதான் அவளுக்கு புத்தி வருவோ தெரியல. திங்கதும் உறங்கதும் மட்டும் தான் சுத்திட்டு இருக்கா. இப்படியே இருந்தாலும் அவ வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு மருமலை. விடுங்கத்தே, விளையாட்டு புள்ள அப்படியே வளர்ந்துட்டா. காலப்போக்கில் அவளும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியாயிருவா. அதை பற்றியெல்லாம் நீங்கள் இப்போ கவலைப்படாதுங்க. சரிங்கத்தே, ராத்திரிக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லுங்க. சீக்கிரமாக வேலையெல்லாம் பார்க்கட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கெல்லாம் உறங்கணும். அப்போ தான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி கோயிலுக்கு போக முடியும். ஆமாம் மருமலை, நீ சொல்லதான் சரிதான். ஒன்று பண்ணு, தோசை மாவு இருந்தா ஆளுக்கு 2 தோசை சுட்டு வச்சிடான். அப்படியே கொஞ்சம் போல சட்னியை வச்சிரு போதும். அப்படியா? சரிங்கத்தே. எம்மோ, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, சாப்பிடுறீங்களா? என்னி, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடுறீங்களா? என்ன நாத்து, அதிசயமா இருக்கு. நீ சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறியா? ஆமாங்க நீ, உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தியும் போட்டு நல்லா குருமாயா வச்சிருக்கேன். கொண்டு வரட்டா? எம்மோ, உனக்கு எப்படிமா? உனக்கு சப்பாத்தி கொண்டு வரட்டா இல்ல தோசை சுட்டு கொண்டு வரட்டா? எனக்கு என்னம்மா, என்ன வேணானே ஒழுங்கா சொன்னா தானே என்னால கொண்டு வந்து தர முடியும். அது ஒன்றும் இல்லை நாத்து, நீ சமையல் பண்ணியிருக்கேன்னு சொன்னியா, அதான் அதிர்ச்சியில் அத்தைக்கு பேச்சே வரல. போ, நீ அத்தைக்கும் போய் 2 சப்பாத்தியை கொண்டு வா. மறுமோளே எத்தை, பதட்டப்படாதுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியும். என்னடா என் மோவ திடீர்னு சமையல்லாம் பண்ணியிருக்காளேன்னு தானே யோசிக்கிறியா? நானும் அதே பதட்டத்துல தான் இருக்கேன். இருங்க பாப்போம். என்னம்மா, இன்னும் பதட்டத்துல தான் இருக்கிறியா? பதட்டத்தெல்லாம் விட்டுட்டு இந்த சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இப்பதான் அன்னிக்கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் மோளை. இவளுக்கு எப்பதான் புத்தி வருமோ, எப்பதான் தெரிஞ்சு வளனி சொல்லி வாய மூடல. சமையல்லாம் பண்ணி சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க எங்களுக்கு. அதான் எனக்கு பேச்சே வரல மோளை. சரி சரி, சாப்பிடுமா. இனிமே எல்லாம் அப்படித்தான். எல்லாம் சரிதான் நாத்து, சப்பாத்தி குருமா எல்லாம் நல்லா தான் வச்சிருக்கா. ஆனா இது கூட ஒரு 2 முட்டையும் போட்டா நல்லா இருக்கும். ஏன் நீங்க படிக்கும்போது முட்டை வாங்கியிருக்கிறிய? ஏன் நாத்து அப்படி கேட்கா? நான் என்ன முட்டாளா? நான் எல்லாம் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை. நான் எல்லாம் ஒரு நாளும் முட்டை வாங்கினது கிடையாது. முட்டை மட்டும் வாங்கினேன்னு வச்சுக்கேன், எங்க அப்பா என்னைய தோலை உரிச்சு விடுவாரு. ஏன் நாத்து அப்படி கேட்டா? இல்ல நீங்க தானே சொன்னீங்க 2 முட்டை போட்டா நல்லா இருக்கும். அதான் 2 முட்டையை போட்டு கொண்டு வரலான்னு பார்த்தேன். நான் பாட்டுக்கு உங்களுக்கு 2 முட்டையை போட போய் உங்க அப்பா வந்து தோலை உரிச்சு போட்டாருன்னா எதுக்கு இந்த வம்பு? நீங்க பாட்டுக்கு சப்பாத்தியை சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன்.